Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஸ்விஃப்டோட வேரியன்ட்ஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா VXI வேரியன்ட், இது பார்த்தோம்னா ZXI Plus வேரியன்ட். இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம ஈரோட்ல இருக்க ஸ்ரீ சிட்டி மாருதிக்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், வழக்கம் போல் நம்ம ரெண்டு கார்லையும் கொடுத்துருக்க இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த VXIயோட இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு Z12E பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 82 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ZXI Plus வேரியன்ட்லுமே அதே இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இன்ஜின் பார்த்தோம்னா இந்த இன்ஜினை வந்து ஈஸியாக ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னே சொல்லலாம். வெயிட்டுமே நமக்கு ரெண்டு காருக்குமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே சேம் இன்ஜின் தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இதுலையுமே கொடுக்குறாங்க. அண்ட் டிசைன் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த ZXI Plus வேரியன்ட்ல வந்துடும். இந்த VXI வேரியன்ட்லயுமே நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுப்பாங்க. இதுல பார்த்தோம்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த LED DRL மட்டும் இந்த VXI வேரியன்ட்டா நமக்கு வராது. ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்சஸ் சொல்லலாம். மிச்சபடி ரெண்டு காருக்குமே ஹாலஜன் இண்டிகேட்டர் செட்டப் தான் வருது. ஃபாக் லாம்ப்ஸ் இந்த வேரியன்ட்ல நமக்கு வராது. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னாலும் ஸ்கிப் லைட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு பிளாக் கலர்ல இருக்கு. அண்ட் இந்த காரையுமே நமக்கு சேம் அதே தான். இதுல நமக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடும். ஸ்கிப் லைட்டும் இதுல வந்து டிஃப்ரெண்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த காரோட சைடு ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துலாம். ஸோ இந்த ஸ்விஃப்டோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டர்ல இருக்க ஒரு கார் தான். 3860 mm ஆஃப் லென்த்ல இருக்கும். 2450 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். அண்ட் இந்த அலாய் வீல் பார்த்தோம்னா எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும். டியூல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 185, 65 or 15 inch வீல்ஸ் கொடுப்பாங்க. VXI வேரியன்ட்டா நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு டியூல் டோன் வேரியன்ட். ஸோ அதனால நமக்கு ரூஃப் வந்து பிளாக் கலர்ல வந்துடும். அண்ட் நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துறாங்க. ORM பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இண்டிகேட்டருமே நமக்கு அதில் வந்துருது. ரூஃப் ரெயில்ஸ் நமக்கு வராது. ஷார்பின் ஆண்டனா கொடுக்கல, ஒரு நார்மலான ஆண்டனா தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த VXI வேரியன்ட்டோட சைடு ஆங்கிள் பார்த்தோம்னா நமக்கு இதுல வந்து கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. அண்ட் ஆல்சோ மோனோடோன் தான், ஒரு டியூல் டோன் கிடையாது. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ORMல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு பாடி கலர்லேயே வந்துருது. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு 14 inch ஸ்டீல் வீல்ஸ் வந்துருது. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 165, 80 or 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையுமே நமக்கு ரியர்ல பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக தான். ஸோ இப்போ நம்ம ரியர் ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியர் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு காருக்குமே சிமிலரான ஒரு டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலையுமே பார்த்தோம்னா நமக்கு LED டெயில் லேம்ப் செட்டப் தான் வருது. இந்த கார்லையுமே பார்த்தோம்னா நமக்கு LED டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ரெண்டு கார்லையுமே நமக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாலஜன் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் வந்துருது. பட் ஒரு மேஜரான சேஞ்ச் பார்த்தோம்னா இந்த VXI வேரியன்ட்டா நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபகர் வராது. ZXI வேரியன்ட்டா நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபகர் எல்லாமே வந்துடும். ஸ்பாய்லர் நமக்கு ரெண்டு வேரியன்ட்லயுமே வராது. அக்சசரிஸ் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. அண்ட் ரியர் நமக்கு ஷிஃப்டோட பேஜிங் மட்டும் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த வேரியன்ட்டோட பேஜிங்லாம் இதுல நமக்கு அவங்க கொடுக்கல. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியன்ட்ல நமக்கு வந்துருது. கேமராவும் கிடையாது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ரெண்டு காருக்குமே சேம் தான். ஸோ இது வந்து 265 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. இந்த சீட்டுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட்டா வேணா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் கிடையாது. ஒரு பார்சல் ட்ரேயுமே வந்துருது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா இதுல நமக்கு சேம் சைஸ் ஸ்பேர் வீல் தான். ஸோ ZXI Plusல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. 165, 80 or 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு இந்த கார்லேயே இதே சைஸ்ல தான் இருக்கு. ஸோ அதே சைஸ்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபகர் எல்லாமே வந்துடும். ஸோ இதுலையுமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 265 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. நமக்கு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு 165, 80 or 14 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நம்ம சீட்ஸை 60-40ல ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் நமக்கு ரெண்டு கார்லையுமே காமனாக கொடுத்துறாங்க. இந்த காரோட செகண்ட் டோர் ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா ஒய்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஒரு பிளாக் டோர் பேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டோர் ஹேண்டில் மட்டும் ஒரு குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. ஸோ இன்டீரியர்ல பார்த்தோம்னா நமக்கு அடிக்வேட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். லெக் ரூம் அடிக்வேட்டா இருக்கு. ஃபுட் ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". ஹெட்ரூமும் பார்த்தோம்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு அடிக்வேட்டான ரூம் இருக்குது. பட் என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் லைட்டாக தட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸின் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு இதில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது, ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னால் இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேர் தாராளமாக உட்காரலாம். டிரான்ஸ்மிஷன் டனலும் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் இந்த VXI வேரியன்ட்ல வராது. ஒரு கப் ஹோல்டர் மட்டும் கொடுத்துறாங்க. நமக்கு அவ்வளோ ஒய்டா இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 3 பேர் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 8.72 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் ஈரோட். அண்ட் இந்த ZXI Plus வேரியண்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 10.74 lakhs வருது. ஸோ இந்த கார் நமக்கு டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம்ல வரும். ஸோ இதில் ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு மேஜரான சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துறாங்க.
அண்ட் ஒரு ஏசி வெண்ட்டுமே நமக்கு இதில் வந்துருது. ஸோ இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் வந்துடும். ஸோ நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பனும் இங்கிருந்தே பண்ணிக்கலாம். இதில் சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. நமக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஒரு ஸ்டியரிங் வீல் வந்துருது. 9 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரை நமக்கு வந்துடும். ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. 5 ஸ்பீட் AMT வந்துருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. சென்டரில் ஒரு MID கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் அந்த வாக் அரவுண்டில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காரில் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ டேஷ்போர்டோட ஃபினிஷுமே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு லைன் ரன் ஆகுது. ஆட்டோ டிமிங் IRBM இந்த டாப் அண்ட் வேரியன்ட்லேயே நமக்கு கிடையாது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் கார்டு நமக்கு கொடுத்துறாங்க. ஒரு USB-A ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. ரியரில் இதில் நமக்கு AC வென்ட்ஸ் வந்துடும். ஸோ அது ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம VXiயோட இன்டீரியர் போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நமக்கு LED DRL வராது. இது நமக்கு குரோம் ஸ்ட்ரைப் தான். இதில் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஓஆர்எம்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து ஓஆர்எம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. இந்த VXi வேரியண்ட்ல நமக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. பட் இதுலேயே நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்து ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்டியரிங்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் ஸ்டியரிங்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ இதில் ஒரு சேஞ்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சென்டரில் ஒரு கலர்டு டிஸ்பிளே மாதிரி அந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு டிரைவிங் டேட்டா வந்துருது. அதை தவிர நமக்கு ட்ரிப் B அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. இதுலையுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ வயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்பிக்கலாக மாருதி சுசுக்கியில் பார்க்குற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய மாருதி சுசுக்கி காசில் பார்த்துருப்போம். ஸோ இதுலையுமே நமக்கு ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல்லி பிளாக் கலர் இன்டீரியர் தான் வருது. இதில் நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கார்டு மட்டும் வராது. ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச். ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. 2 கப் ஹோல்டர் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கீயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளிப் கீ தான் வருது. அண்ட் இந்த கார்லேயே நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். இன்ஃபேக்ட் பேசிக் வேரியன்ட் வந்து நமக்கு இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். 5 ஸ்பீட் AMT கொடுத்துறாங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. ZXi ப்ளஸில் பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு USB-A ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் இருக்கும். இதெல்லாம் நமக்கு அது இல்லை. அண்ட் இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இந்த VXi வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னே சொல்லலாம். இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 liter பாட்டில் தான். அது ஈஸியாக ஃப்ரண்ட் டோர் பாக்கெட்ஸில் உட்காந்துருது. ஸோ ஆட்டோ டிமிங் IRBM கிடையாது. நமக்கு ஹாலஜன் கேபின் லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி ஸ்விஃப்ட் VXi அண்ட் ZXi ப்ளஸ் வேரியன்ட்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.